Hello everyone, welcome back to another video. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஓகேவா, ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆரம்பித்த அந்த சீரீஸ் என்னால் முடிக்க முடியல. இருந்தாலும் நான் பிவைக்யூ சீரீஸாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா உங்களோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கோட சீரீஸாக இருக்கட்டும், இது எல்லாமே ஆல்ரெடி நான் முடிச்சு யூடியூப்பில் அப்லோட் பண்ணிட்டேன். ஓகேவா, ஸோ இப்போ கூட ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து நான் சொல்கிற லெசன்ஸை மட்டும் தரோ பண்ணீங்கன்னா ஓகேவா, ஈஸியாக உன்னால் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் வந்து 150+ மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ நல்லா பார்த்துக்கோ, நான் சொல்கிற லெசன்ஸ் சரியா. நான் இதில் பார்த்தோன்னா ஃபிசிக்ஸ் மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ இதே மாதிரி கெமிஸ்ட்ரிக்கான லெசன்ஸ் இருக்கும். நீ இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறேன்னு சொன்னால் கண்டிப்பாக ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் ஒன்றால் 150+ மார்க்கை வந்து வாங்க முடியும். ஓகே, ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி கம்பைனாக 150+ வாங்கிட முடியும் ஈஸியாக, எந்த கஷ்டமும் இருக்காது இதில். ஸோ இதில் பார்த்தோன்னா ஃபிசிக்ஸில் 12th செகண்ட் வால்யூம் புக் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ 12th செகண்ட் வால்யூம் புக்கில் என்னென்ன லெசன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ரே ஆப்டிக்ஸ், வேவ் ஆப்டிக்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா டியூவல் நேச்சர், ஆட்டம், நியூக்ளி, 6வது லெசன் பார்த்தோன்னா செமிகண்டக்டர். இதில் எந்த லெசனையும் நீ வந்து கம்மியாக எடை போடாத. ஏன் அப்படின்னா இதில் இருக்கிற ஒரு லெசன் பார்த்தோன்னா ரொம்பவே ஈஸியாக சரியா இருக்க லெசன் ஈஸியாகவும் சால்வ் ஆகும், ஒன்னால ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ண முடியும், நிறைய கொஸ்டின்ஸும் கேட்குறாங்க சரியா. இதை தாண்டி ஒன்றுமே நான் சொல்லவே முடியாது. இப்போ கூட நீ இதை படிக்க மாட்டேன்னு சொன்னால் அது கஷ்டம்தான். எங்கே சார் படிக்கிறது? என்னோட கிராஷ் கோர்ஸில் டே நம்பர் 75 நினைக்கிறேன், ரே ஆப்டிக்ஸ் நான் ஸ்டார்ட் பண்ணது அங்கேருந்து. ஸோ உனக்கு வேணா அதுக்கு முன்னாடி ஒரு லெசன் இருக்குது, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். அதுவும் பார்த்தோன்னா ஒரே ஒரு லெக்சரில் கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். அதுவும் பார்த்தோன்னா உனக்கு நீட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்பவே ஸ்கோரிங்கான ஒரு லெசன் தான். அப்போ அந்த லெசனையும் சேர்த்துக்கோ. அதுக்கப்புறம் செகண்ட் வால்யூம் புக்கில் இருக்கிற எல்லா லெசனும் சேர்த்துக்கோ. கண்டிப்பாக பார்த்தோன்னா இதிலிருந்து மட்டுமே நியர்லி வருஷம் நீட்டில் அப்ராக்சிமேட்லி பார்த்தோன்னா இந்த டாப்பிக்லேருந்து மட்டுமே 10லேருந்து 13 கொஸ்டின் வரைக்கும் கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க இந்த ஒரு புக்கிலேருந்து சரியா. ஈஸியாக ஒன்றால் படிக்க முடியும், பெரிய கஷ்டம் கிடையவே கிடையாது. நீட்டில் பார்த்தோன்னா நான் வந்து ஒரு 15 லெக்சர்ஸில் இது எல்லாத்தையும் கவர் பண்ணியிருப்பேன் சரியா. ஸோ இதோட பிவைக்யூ வேணும், இதோட நிறைய ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொன்னால் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் ஃபார் நீட்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அந்த பிளேலிஸ்ட்டில் பார்த்தோன்னா உனக்கு இதில் இருக்கிற எல்லா இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கில் இருக்க கொஸ்டின்ஸை நான் சால்வ் பண்ணி வச்சுருக்கேன். தயவுசெய்து அதை பார்த்துக்கோ சரியா. வேற என்ன லெசன் படிக்கிறது அப்படின்னு சொன்னால், வேற இம்பார்ட்டன்ட் டாபிக்னு பார்க்குறப்ப நீ நல்லா பார்த்து லெசன்னு சொல்கிறப்ப நான் இந்த இஎம் வேவ் சொல்லுவேன். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் இருக்கா, அதுவும் பார்த்தோன்னா வெரி 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 ஈஸியான ஒரு லெசன் ஓகேவா. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் டைரக்டான கொஸ்டின்ஸ் எல்லாம் இந்த லெசன்ல கேட்பாங்க. நீ உட்காந்து பிவைக்யூ மட்டும் சால்வ் பண்ணாலே சரி, இது வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணுற ஒரு லெசன் ஓகேவா. வேற என்ன லெசன் நீ கண்டிப்பாக பார்க்கலாம் அப்படின்னா, கரண்ட் ரிசல்ட்ல நிறைய லெசன்ஸ் நிறைய டாபிக்ஸ்லேருந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஸோ நான் எல்லாமே பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல, பட் ரெசிஸ்டன்ஸோட பேசிக் மட்டுமாச்சு பார்த்துக்கோ. அம்மீட்டர் வோல்ட் மீட்டர் வச்சு ஒரு பேசிக் சர்க்கியூட் அனாலிசிஸ் மாதிரிலாம் நீ பார்த்து கண்டிப்பாக வச்சுக்கணும் ஓகேவா. ஸோ இதை தாண்டி அந்த ஃபர்ஸ்ட் லெசனில் வந்து கெப்பாசிட்டர் வந்து கண்டிப்பாக பார்த்துக்கோ. எலக்ட்ரோஸ்டாட்டிக், எலக்ட்ரோ பொட்டென்ஷியல் எல்லாத்தையும் நீ கம்பல்சரியாக பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை ஓகேவா. ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா 12th இருக்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். 11th பார்த்தோன்னா தெர்மோடைனமிக்ஸ் வெரி ஈஸி, வெரி இம்பார்ட்டன்ட், நிறைய கொஸ்டின்ஸ் வருது, தயவு செய்து அதை பார்த்துக்கோ. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா உன்னோட வேவ்ஸ் அண்ட் ஆசிலேஷன். நிறைய பேர் வந்து இது அகெயின் கஷ்டமான லெசன் நினைப்பேன். இது கஷ்டமான லெசன் கிடையவே கிடையாது. வேவ்ஸ் அண்ட் ஆசிலேஷன் ஈஸியாக உன்னால் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு லெசன் தான். நானும் பார்த்தேன்னா அதில் எந்த சரியா டாபிக் வைஸ் மட்டும் சொல்லணும்னு சொன்னால் பேசிக் வேவ் ஈக்குவேஷனாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா உனக்கு வந்து ஆர்கன் பைப்பாக இருக்கலாம், பீட்ஸ் கொஸ்டினாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா டாப்லர் எஃபெக்டாக இருக்கலாம். இதுல இருந்துலாம் கொஸ்டின்ஸ் ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க, அதனால அதை கண்டிப்பாக பார்த்துக்கோ. இதை தாண்டி ஓகேவா, இதை தாண்டி வேற எந்த லெசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தோன்னா கிராவிடேஷன். கிராவிடேஷனோட எல்லா பிவைக்யூனும் சால்வ் பண்ணி வீடியோ மாதிரி அப்லோட் பண்ணிக்க. அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிவைக்யூ சீரீஸில் போய்க்கோ, அதில் உனக்கு எல்லா டாபிக்ஸ் கிடைக்கும். சப்போஸ் உனக்கு அதில் கொஞ்சம் கிளியராக இல்லைன்னு சொன்னால் அந்தந்த டாபிக் தேவையான லெசன்ஸை மட்டும் நீ கிராஷ் கோர்ஸில் பார்த்துக்கோ ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஒரு லெசன் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட், ரொட்டேஷனல் மோஷன், சிஸ்டம்ஸ் ஆஃப் பார்ட்டிகல் அண்ட் ரொட்டேஷனல் மோஷன். பட் நிறைய பேருக்கு இது வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. இது எவ்வளோ ஈஸியாக சொல்லிக் கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு ஈஸியாக நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். பட் எஸ் உனக்கு அது புரியல அப்படின்னு சொன்னால் நோ ப்ராப்ளம், அதை விட்டுரு. அந்த ஒரு லெசன் வேணா விட்டுரு. மிச்சம் இருக்க எல்லா லெசன் 12th செகண்ட் வால்யூம் புக்காக இருக்கலாம், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன், கெப்பாசிட்டன்ஸ், கரண்ட் எலக்ட்ரிசிட்டி லெசனு, இது பார்த்தோன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான லெசன்ஸ். 12th பார்த்தோன்னா தெர்மோடைனமிக்ஸ், வேவ்ஸ் அண்ட் ஆசிலேஷன்ஸ் ஓகேவா, கிராவிடேஷன், சிஸ்டம்ஸ் ஆஃப் பார்ட்டிகல்,
ஒர்க் எனர்ஜி பவர் வந்து உனக்கு ஈஸியான லெசன், பட் நிறைய டாபிக்ஸ் நீ படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? சரி, ஸோ இது மட்டும் பார்த்தா போதுமா? எஸ். ஸோ இது பார்த்துட்டு பிவைக்யூ சால்வ் பண்ணு. மற்ற லெசன்ஸ் எல்லாத்துக்குமே, சரியா, மற்ற லெசன்ஸ் எல்லாத்துக்குமே நீ வந்து கண்டிப்பா இப்போ வந்து நீ டோட்டலா பிசிக்ஸ்ல மட்டும் 150 பிளஸ் ஸ்கோர் பண்ற மாதிரி ஸ்டூடெண்ட் வச்சுக்கோயே. அப்ப நீ பார்த்தனா எல்லா லெசன் படிச்சுதான் ஆகணும். நான் சொல்றது என்னன்னா, நீ பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில சேர்த்து 150 பிளஸ் ஒரு 200 பிளஸ் அந்த மாதிரி ஸ்கோரிங் போனா இந்த டாபிக்ல இருந்து கண்டிப்பா உனக்கு கொஸ்டின்ஸ் வரதா போகுது. ஓகேவா? ஸோ பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி சேர்த்து எனக்கு ஒரு 200 வந்தா போதும், அந்த மாதிரி ஸ்கோர் வந்தா போதும். அதாவது மினிமம் நான் சொல்றது. ஓகேவா? இந்த டாபிக்ஸ்ல பார்த்துட்டு போனா மினிமம் உனக்கு ஒரு பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் 150 பிளஸ் மார்க் நீ வாங்கிட முடியும். அந்த மாதிரி டாபிக்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ மற்ற லெசன்ஸ் எனக்கு வந்து கண்டிப்பாக ஃபிசிக்ஸ்லேயே ஒரு 120 பிளஸ் 130 பிளஸ் மார்க்லாம் வேணும்னு சொன்னால் நீ எல்லா லெசன்ல இருக்கிற பிவைக்யூ அண்ட் ஃபார்முலாஸை மட்டுமாச்சு ரிவைஸ் பண்ணிட்டு போகணும். பிவைக்யூ அண்ட் ஃபார்முலா, சரியா? ஸோ அதே மாதிரி நான் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் லெசன் விட்டுட்டு அந்த லெசன் பார்த்தோன்னா ரொம்ப ஈஸியான லெசன், அதில் நீ ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஒன்றுமே கிடையாது. அப்படியே சேனலில் போனால் பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டை போனோன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளேலிஸ்ட் ஃபார் நீட்டாக இருக்கலாம், இல்லைனா நீட் இன் 90 days கிராஷ் கோர்ஸ் இருக்கும். இந்த 2 பிளேலிஸ்ட்டை மட்டும் நீ தரோ பண்ணு. ஓகேவா? பிவைக்யூ எல்லாம் பாரு, ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் போட்டுக்கோ. இதை தாண்டி நான் ஏதாச்சும் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் டெஸ்ட் வந்து சால்வ் பண்ணு. டெஸ்ட்டில் அட்லீஸ்ட் நீ ஒரு 3-4 டெஸ்ட் ஆச்சு மினிமம் கொடுக்குறேன்னு வச்சுக்கோ. அதில் இருக்கிற கொஸ்டினோட ஆன்சரை மட்டுமாச்சு நீ மனப்பாடம் வச்சு பண்ணிட்டு போ. எக்ஸாமில் வந்து சப்போஸ் டைரக்ட் கொஸ்டின் வந்தால் நீ ஸ்ட்ரெயிட்டாக அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சொல்ல நினச்சது. இதே மாதிரி கெமிஸ்ட்ரிக்கும் உனக்கு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னென்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதில் இருக்க இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸாக இருக்கணும், பிவைக்யூ இது எல்லாத்தையும் கண்டிப்பாக பார்த்துட்டு போவோம். இப்போ நிறைய பேருங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. என்ன அப்படின்னா, நாங்கள் பிவைக்யூ மட்டும் சால்வ் பண்ணால் போதுமா, இது மட்டும் பண்ணால் வந்துருமா? ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்ற வேண்டியது ஒன்று தான், இது மட்டுமாச்சு பார்த்துட்டு போங்கன்னு சொல்கிறேன். இது மட்டும் பாரு நான் சொல்லவே இல்லை, பட் டைம் வந்து லிமிட்டடாக இருக்கிறதுனால இது மட்டுமாவது நீங்கள் பார்த்துட்டு போகணும். இதுதான் நான் சொல்ல நினச்சது. ஸோ கண்டிப்பாக இதை மட்டும் நீ ஃபாலோ பண்ணு. ஒன்னால ஈஸியாக ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் 150 பிளஸ் மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். அட்லீஸ்ட் இதுவாச்சும் ஸ்கோர் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம. இதுக்கு தாண்டி வந்து உன்னோட ஹார்ட் ஒர்க், உன்னோட ப்ராக்டிஸ் பண்ணி நல்ல மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதான் நான் சொல்ல நினைச்சது. ஸோ உனக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி. நிறைய பேர் வந்து இன்னும் கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருப்பாங்க, என்ன பண்ணுறது என்ன பண்ணக்கூடாது இதெல்லாம் தெரியாமல் இருப்பாங்க. ஸோ அட்லீஸ்ட் கண்டிப்பாக இது மட்டுமாச்சு பண்ணுங்க. டெஸ்ட் எங்கே கிடைக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம கிளாஸ் ரூமில் டெஸ்ட் இருக்குது. ஸோ டெலிகிராமில் வந்து சேனலை ஜாயின் பண்ணிங்கன்னா கிளாஸ் ரூம் இருக்கும், அங்கே வந்து நீ இதை ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ கிளாஸ் ரூமில் வந்து உனக்கு டெஸ்ட் பேப்பர் எல்லாம் அவைலபிளாக இருக்கும், நீ அதை ஃபாலோ பண்ணிக்கோ. ஸோ படிச்சுக்கிட்டே ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ.